உன்னை பற்றி நீ சரியாக புரிந்து கொள்வதற்காகவும் உன் கணவனை, குழந்தைகளை, குடும்பத்தினரை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதற்காகவும் தேவன் உனக்கு கல்வியை ஈவாக கொடுத்திருக்கிறார். யார் பெரியவர் யார் சிறியவர் என்று கணக்கு போடுவதற்காக அல்ல. நான் சொல்வதுதான் சரி என்று உனக்கு தோன்றலாம். கணவனிடம் அதை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமில்லை. இது குடும்பம், நிரூபிக்கும் மேடை இல்லை. இருவரும் இருந்து நின்றால்தான் உன் குடும்பத்திற்கு அழகு என்பதை புரிந்து கொள். நீ சொல்வதை கேட்க அவருக்கு மனம் இருந்தால் கேட்பார், இல்லை என்றால் அமைதியாக விட்டுவிடு. எனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணுவதை நிறுத்திவிடு. பெரிய ஞானிகள் கூட கற்க வேண்டியது கடலளவு இருக்கிறது என்றுதான் சொல்லுகிறார்கள். அறிவுக்கு எல்லை இல்லை என்று ஔவையார் சொல்கிறார். கற்க கசடு அற என்று வள்ளுவர் சொல்கிறார். புதியதை அறிய முயற்சி செய் என்று சுப்பிரமணிய பாரதி சொல்கிறார். உன் கணவன் மதிப்பை உன் சம்பளம் தீர்மானிப்பதில்லை. எனக்கு அதிக சம்பளம் இருக்கு என்று அவரை தாழ்வாக நினைக்காதே. நீ சம்பாதிப்பது நல்ல விஷயம்தான். அதை உன் கணவனிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. என் குடும்பம் பெரியது, என் குடும்பத்தில் எல்லோரும் படித்தவர்கள், பணக்காரர்கள் என்று பெருமை பாராட்டுவதை நிறுத்திவிடு. கல்யாணத்திற்கு பிறகு ஒரு வாரம் உன் அம்மா வீட்டிற்கு சென்று இருந்து பார். உன் உறவுகளின் வெளிச்சம் அப்போது தெரியும். உன் கணவனின் கனவுகளை சாதிக்க அவருக்கு உதவி செய். உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்துக் கொண்டே இரு. வீட்டு பொறுப்புகளை அந்த சமயங்களில் செய்யவில்லை என்றாலும் பொறுத்துக்கொள். நேர்மறை வார்த்தைகளை பேசிக்கொண்டே இரு. உன் கணவனை உலகமே தூக்கி வைத்து கொண்டாடும் வண்ணம் நடந்து கொள். அவரே முயற்சி செய்து மேலே வரட்டும் என்று நினைக்காதே. திறமையும் உழைப்பும் அவர் கையில் இருக்கிறது என்றாலும் வெற்றி என்பது உன் தன்னம்பிக்கை கொடுக்கும் வார்த்தையில் இருக்கிறது. முட்டாள் மாணவன் என்று பட்டம் பெற்ற எடிசனை தன் தாய் மிகப்பெரிய விஞ்ஞானியாக உயர்த்தி காட்டினாள். உங்கள் மகன் படிக்க தகுதியில்லாதவன் என்று சொன்ன டீச்சருக்கு என் மகன் மிகுந்த புத்திசாலி என நிரூபித்து காட்டினாள். அவமானத்தை ஆற்றலாக மாற்றி ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க எடிசனுக்கு உதவியது தன் தாயின் நம்பிக்கை கொடுக்கும் வார்த்தைகள் மட்டும்தான். எஸ்தர் தன் கணவனுக்கு ராஜ்யத்தையே காப்பாற்ற உதவி செய்தாள். பிரிஸ்கில்லா கணவனுடன் இணைந்து ஊழியம் செய்தாள். அபிகாயில் தாழ்மையுடனும் ஞானத்துடனும் தன் கணவருடன் பேசினாள். கர்த்தர் நிச்சயமாக உம்மை ராஜாவாக்குவார் என்று தாவீதுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தாள். யோசேப்பிடம் தேவதூதன் வந்து எகிப்துக்கு போ என்று சொன்னபோது ஒரு வார்த்தை கூட பேசாமல் மரியாள் அவர் கூட சென்று விட்டாள். நம்பிக்கையுடன் எப்போதும் தன் கணவனுக்கு துணையாக நின்றாள். திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை என்று இயேசு சொல்கிறார். இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள் என்று ஆதியாகமம் நமக்கு சொல்கிறது. அவர் பேசும் விதம், பர்சனாலிட்டி எனக்கு பிடிக்கவில்லை. இது கல்யாணத்திற்கு முன்னால் உனக்கு தெரியவில்லையா? இல்லை என்றால் இப்போது அவர் மாறிவிட்டாரா என்ன? அவர் மேல் வெறுப்பை வளர்த்துக் கொள்ளாதே. ஒரு நாள் நீ ஏமாற்றத்தில் நிற்பாய். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று மத்தேயு 19:6 சொல்கிறது. அவர் குறைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மறந்து நன்றி உணர்வுடன் அவரை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் வன்முறை நடத்தாதீர்கள். கிறிஸ்து சபையை நேசிப்பது போல் நீயும் உன் கணவனை நேசிக்க வேண்டும். அவருக்காக ஜெபிக்க வேண்டும். நான் மட்டும்தான் என்ற தத்துவம் குடும்பத்தில் செல்லாது. குரலை உயர்த்தி பேசாமல் அவர் சொல்வதையும் சற்று கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமென்.